யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து கேள்விகளும் பதில்களும். யோனா யாருடைய குமாரன்? அமித்தாய். யோனாவுக்கு யாருடைய வார்த்தை உண்டானது? கர்த்தர். கர்த்தர் யோனாவிடம் எங்கே போக கூறினார்? நினிவேக்கு. நினிவே எப்படிப்பட்ட நகரம்? மகா நகரம். எதற்கு விரோதமாய் பிரசங்கிக்க கர்த்தர் யோனாவிடம் கூறினார்? நினிவேக்கு. யாருடைய அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டினது? நினிவே. யோனா எங்கே இருந்து விலகி ஓடினான்? கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி எங்கே ஓடி போகும்படி யோனா யோப்பாவுக்கு போனான்? தர்ஷீஷுக்கு. யோனா எங்கே போகிற கப்பலை கண்டான்? தர்ஷீஷ். யோனா எங்கே போக கப்பல் ஏறினான்? தர்ஷீஷ். யோனா எங்கே இருந்து விலகும்படி தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான்? கர்த்தருடைய சமூகம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் எதை வரவிட்டார்? பெருங்காற்று. பெருங்காற்றினால் கடலில் உண்டானது என்ன? பெரிய கொந்தளிப்பு. கடலில் எது உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டானது? கப்பல். பயத்தினால் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தவர்கள் யார்? கப்பற்காரர். கப்பற்காரர் கப்பலில் இருந்த எவைகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள்? சரக்குகளை. எதை லேசாக்கும்படி கப்பற்காரர் சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்தார்கள்? பாரத்தை. கப்பலில் கீழ்த்தட்டில் படுத்து அயர்ந்த நித்திரை பண்ணியவன் யார்? யோனா. நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? யார் யாரிடம் கேட்டது? மாலுமி யோனாவிடம். எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். யார் யாரிடம் கூறியது? மாலுமி யோனாவிடம். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார். கூறியவன் யார்? மாலுமி. யார் நிமித்தம் ஆபத்து வந்ததென்று அறியும்படி கப்பலில் எது போட்டார்கள்? சீட்டு போட்டார்கள். சீட்டு யார் பேருக்கு விழுந்தது? யோனா. யார் நிமித்தம் ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று கூறும்படி யோனாவிடம் கேட்டவர்கள் யார்? கப்பற்காரர். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? யாரிடம் கேட்கப்பட்டது? யோனா. உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான்? யார் யாரிடம் கேட்டது? கப்பற்காரர் யோனாவிடம். நான் எபிரேயன். கூறியவன் யார்? யோனா. சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் யார்? கர்த்தர். யோனா யாரிடத்தில் பயபக்தியுள்ளவன்? கர்த்தரிடத்தில். யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று ஓடி போகிறபடியால் மிகவும் பயந்தவர்கள் யார்? கப்பற்காரர். நீ ஏன் இதை செய்தார்? யார் யாரிடம் கேட்டது? யோனாவிடம். சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? யார் யாரிடம் கேட்டது? கப்பற்காரர் யோனாவிடம். தன்னை எங்கே போட்டு விடும்படி யோனா கப்பற்காரரிடம் கூறினான்? சமுத்திரத்தில். தன்னை சமுத்திரத்தில் போட்டு விடும்போது எது அமர்ந்திருக்கும் என்று யோனா கூறினான்? சமுத்திரம். தன் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு வந்தது என்று கூறியவன் யார்? யோனா. கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தவர்கள் யார்? கப்பற்காரர். வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தது எது? சமுத்திரம். எதை நிமித்தம் தங்களை அழித்து போடாதேயும் என்று கப்பற்காரர் கர்த்தரிடம் வேண்டினார்கள்? யோனாவின் ஜீவன். எதை தங்கள் மேல் சுமத்தாதேயும் என்று கப்பற்காரர் கர்த்தரிடம் வேண்டினார்கள்? குற்றமில்லாத இரத்தப்பழி. தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் கூறியவர்கள் யார்? கப்பற்காரர். கப்பற்காரர் யோனாவை
எங்கே போட்டுவிட்டார்கள்? சமுத்திரத்தில். யோனாவை சமுத்திரத்தில் போட்டவுடன் சமுத்திரம் எதை விட்டு அமர்ந்தது? தன் மும்முரத்தை. சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தவுடன் கப்பற்காரர் யாருக்கு மிகவும் பயந்தார்கள்? கர்த்தருக்கு. கப்பற்காரர் கர்த்தருக்கு பலியிட்டு என்ன பண்ணினார்கள்? பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் எதை ஆயத்தப்படுத்தி இருந்தார்? ஒரு பெரிய மீனை. மீனின் வயிற்றிலே யோனா எத்தனை நாள் இருந்தான்? 3 நாள். யோனா மீனின் வயிற்றிலிருந்து யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான்? தேவனாகிய கர்த்தர். யோனா தன் நெருக்கத்தில் யாரை நோக்கி கூப்பிட்டான்? கர்த்தரை. யோனா கூப்பிட்ட போது கர்த்தர் என்ன அருளினார்? உத்தரவு. யோனா எதின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டார்? பாதாளம். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்ட யோனாவின் சத்தத்தை கேட்டவர் யார்? கர்த்தர். சமுத்திரத்தின் நடு மையம் என்று யோனா எதை கூறினார்? ஆழம். கர்த்தர் தன்னை எங்கே தள்ளிவிட்டார் என்று யோனா கூறினான்? ஆழத்தில். யோனாவை சூழ்ந்து கொண்டது எது? நீரோட்டம். யாருடைய வெள்ளங்களும் அலைகளும் யோனா மேல் புரண்டது? கர்த்தர். கர்த்தருடைய கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டவன் யார்? யோனா. இன்னமும் எதை நோக்குவேன் என்று யோனா கூறினான்? கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தை. பிராண பரியந்தம் யோனாவை நெருங்கினது எது? தண்ணீர்கள். யோனாவை சூழ்ந்தது எது? ஆழி. யோனாவின் தலையை சுற்றி கொண்டது எது? கடற்பாசி. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினவன் யார்? யோனா. என்றென்றைக்கும் யோனாவை அடைக்கிறதா இருந்தது எது? பூமியின் தாழ்பாள்கள். யோனாவின் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தவர் யார்? கர்த்தர். தன் ஆத்துமா தன்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தவன் யார்? யோனா. யோனா கர்த்தரை நினைக்கையில் அவன் விண்ணப்பம் எங்கே வந்து சேர்ந்தது? கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில். தங்களுக்கு வரும் கிரியையை போர்க்கடித்தவர்கள் யார்? பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் கூறியவன் யார்? யோனா. நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் என்று கூறியவன் யார்? யோனா. டேஷ் கர்த்தருடையது என்று யோனா கூறினான். ரட்சிப்பு. மீனுக்கு கட்டளையிட்டவர் யார்? கர்த்தர். கர்த்தர் கட்டளையிட்டவுடன் யோனாவை கரையிலே கக்கிவிட்டது எது? மீன். இரண்டாந்தரம் யோனாவுக்கு உண்டானது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. நினிவேக்கு விரோதமாய் எதை பிரசங்கிக்க கர்த்தர் கூறினார்? கர்த்தர் கற்பிக்கும் வார்த்தையை. கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனவன் யார்? யோனா. 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரம் எது? நினிவே. நினிவேயில் பிரவேசித்து யோனா எத்தனை நாள் பிரயாணம் பண்ணினான்? 1 நாள். இன்னும் 40 நாள் உண்டு கூறியவன் யார்? யோனா. 40 நாளில் எது கவிழ்க்கப்பட்டு போம் என்று யோனா கூறினான்? நினிவே. யோனா கூறியதை கேட்டு நினிவேயில் உள்ள ஜனங்கள் யாரை விசுவாசித்தார்கள்? தேவனை. தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறியவர்கள் யார்? நினிவேயில் உள்ள ஜனங்கள். நினிவேயில் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் எதை உடுத்தி கொண்டார்கள்? ரட்டு. யோனா பிரசங்கித்ததை கேள்விப்பட்ட போது தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்திருந்தது யார்? நினிவேயின் ராஜா. நினிவேயின் ராஜா தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து எதை கழற்றி போட்டான்? தான் உடுத்தி இருந்த உடுப்பை. நினிவேயின் ராஜா எதை உடுத்தி கொண்டான்? ரட்டை. ரட்டை உடுத்தி கொண்ட நினிவேயின் ராஜா எதில் உட்கார்ந்தான்? சாம்பலில். நினிவேயில் எவைகள் ஒன்றும் ருசி பாராமலும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்க கூறினான்?
புருஷர், மிருகங்கள், மாடுகள் மற்றும் ஆடுகள். மனுஷரும் மிருகங்களும் எவைகளினால் மூடிக்கொள்ளும்படி நினிவேயின் ராஜா கூறினான். ரட்டினாள். நினிவேயில் மனுஷரும் மிருகங்களும் யாரை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட ராஜா கூறினான்? தேவனை. நினிவேயில் அவரவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படி கூறியவன் யார்? நினிவேயின் ராஜா. நினிவேயில் அவரவர் தம் தம் கையில் உள்ள எதை விட்டு திரும்பும்படி ராஜா கூறினார்? கொடுமையை. நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்படுவார் என்று கூறியவன் யார்? நினிவேயின் ராஜா. தேவன் தம்முடைய எதை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று நினிவேயின் ராஜா கூறினான். உக்கிர கோபம். நினிவே நகரத்தார் எதை விட்டு திரும்பினார்கள்? தங்கள் பொல்லாத வழியை. நினிவே நகரத்தாருடைய கிரியைகளை பார்த்தவர் யார்? தேவன். நினிவேக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டவர் யார்? கர்த்தர். கர்த்தர் நினிவேக்கு செய்வதாக சொல்லியிருந்த எதை செய்யாதிருந்தார்? தீங்கை. கர்த்தர் நினிவேக்கு தீங்கு செய்யாதிருந்தது யாருக்கு விசனமாயிருந்தது? யோனாவுக்கு. கர்த்தர் நினிவேக்கு தீங்கு செய்யாததினால் யோனா என்ன கொண்டான்? கடுங்கோபம். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் யார்? கர்த்தர். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் யார்? கர்த்தர். எதை தன்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று யோனா கர்த்தரிடம் கூறினான்? தன் பிராணனை. நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் கூறியவன் யார்? யோனா. நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? யார் யாரிடம் கேட்டது? கர்த்தர் யோனாவிடம். யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு எங்கே போனான்? நகரத்துக்கு கிழக்கே. நகரத்துக்கு கிழக்கே யோனா தனக்கு எதை போட்டான்? ஒரு குடிசை. யோனா எதை பார்க்கும்படி குடிசையின் கீழ் நிழலில் உட்கார்ந்தான்? நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை. கர்த்தர் எதை முளைக்க கட்டளையிட்டார்? ஒரு ஆமணக்கு செடி. ஆமணக்கு செடி யாருடைய தலையின் மேல் நிழல் உண்டாகும்படி கர்த்தர் கட்டளையிட்டார்? யோனா. யோனாவை எதற்கு நீங்களாக்கும்படி கர்த்தர் ஆமணக்கு செடியை முளைக்க செய்தார்? மனமடிவு. கர்த்தர் எதை யோனாவின் மேல் ஓங்கி வளர பண்ணினார்? ஆமணக்கு செடி. ஆமணக்கு செடியின் மேல் மிகவும் சந்தோஷப்பட்டவன் யார்? யோனா. மறுநாளில் கிழக்கு வெளுக்கும் போது தேவன் எதை கட்டளையிட்டார்? ஒரு பூச்சி. ஆமணக்கு செடியை அரித்து போட்டது எது? பூச்சி. பூச்சி அரித்ததினால் ஆமணக்கு செடி என்ன ஆனது? காய்ந்து போனது. சூரியன் உதித்த போது தேவன் எதை கட்டளையிட்டார்? உஷ்ணமான கீழ்காற்று. வெயில் தலையில் படுகிறதினால் சோர்ந்து போனவன் யார்? யோனா. வெயில் தலையில் படுகிறதினால் யோனா எதை விரும்பினான்? சாவை. நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ? யார் யாரிடம் கேட்டது? தேவன் யோனாவிடம். நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான். யார் யாரிடம் கூறியது? யோனா தேவனிடம். யோனா பிரயாசப்படாததும் வளர்க்காததுமாயிருந்தது எது? ஆமணக்கு செடி. ஒரு ராத்திரியில் முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்து போனதும் எது? ஆமணக்கு செடி. தன் பிரயாசப்படாததும் வளர்க்காததுமான ஆமணக்கு செடிக்காக பரிதபித்தவன் யார்? யோனா. நினிவேயில் எவ்வளவு மனுஷர் இருந்தார்கள்? 120,000 பேருக்கு அதிகமானோர். நினிவேயில் இருந்த 120,000 பேருக்கு அதிகமானோர் எதற்கு வித்தியாசம் அறியாதவர்கள்? வலது கைக்கும் இடது கைக்கும். நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? கேட்டவர் யார்? கர்த்தர். இந்த கேள்விகள் வேதாகம புதையல் என்னும் புத்தகத்தில் உள்ளது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி.